காண கிடைக்கவில்லை. அவர்களோடு சேர்ந்து ஒரு தடவியல் நிபுணரும் இருந்தார், மக்காவை சார்ந்தவர். இந்த தடவியல் நிபுணர்ல இன்னைக்கு நேரத்துல அப்பவே உண்டு. எந்த அளவுக்கு அவர் திறமைப்பட்டவர் தெரியுமோ, அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய தடங்களை பார்த்து என்ன வாகனம் சென்றது, ஒட்டகமா குதிரையா, அந்த ஒட்டகம் என்று சொன்னா ஒட்டகத்திலே சரக்கு ஏற்றப்பட்ட ஒட்டகமா அல்லது காலி ஒட்டகமா, வெறும் நபர்களை சுமந்து சென்ற ஒட்டகமா, இது எத்தனை நாள் ஆகியது, அதனுடைய கழிவுகளை பார்த்து இது எத்தனை நாள் ஆகியது கடந்து சென்றது என்றெல்லாம் கணிக்கக்கூடிய ஒரு தடவியல் நிபுணர் அவர்களோடு இருந்து அவர் பார்த்துட்டு சொன்னாரு, இந்த பகுதியில் போன மாதிரி தடமே இல்லைன்ட்டார். உடனே என்ன செய்யறாங்க, தெற்கு பக்கமாக வருகிறார்கள். இதே நாம் நிற்கக்கூடிய இந்த மலையின் அடிவாரத்திற்கு வருகிறார்கள். இங்கே என்ன சொன்னாரு, இங்க வரைக்கும் வந்ததற்குண்டான அடையாளம் இருக்குது, இதுக்கப்புறம் அவர் எங்கேயும் போகலாங்கிற ஒரு முடிவை அந்த தடவை நிபுணர் ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. உடனே கீழே இருந்து கொண்டு அந்த பக்கத்து காப்பிர்கள் எல்லாம் மேலே போய் சிலரை அனுப்பி, மேல யாரு மலை மேல இருக்கிறாங்களோ போய் பாருங்க, மலை மேல போய் பார்க்கறதுக்காக வேண்டி இவர்கள் வருகிறார்கள். ஆனா மலையில அந்த குகையில யார் இருக்கிறார், நமது கண்மணி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சையதுனா அபூபக்கர் சித்திக் அவர்களும் அங்க இருக்கிறாங்க. அங்க என்ன நடந்தது அந்த குகையில, அந்த குகைக்கு செல்வதற்கு முன்பாகவே நாயகத்தை வெளியே நிறுத்திவிட்டு உள்ள போய் குகையெல்லாம் கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹை உள்ளே அழைத்து ஒரு நீண்ட தூர பயணம் மேற்கொள்ள வேண்டும். பிறந்த மண்ணை விட்டு வெளியேறுகின்றோமே என்ற கவலையில் இருக்கக்கூடிய அவர்கள் சற்று ஓய்வு பெற வேண்டும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக தன்னுடைய மடியின் மீது படுக்க வைத்திருந்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். இந்த சமயத்துல கீழிருந்து தேடி சென்ற இந்த மக்கத்து காபிர்கள் குகையை நெருங்கி விட்டார்கள். பேசிக்கொண்டே மலையேறுகிறார்கள். உள்ளே இருக்கக்கூடிய சகல அபூபக்கர் அவர்களுக்கு காதில் விடுகிறது, யா ரசூலுல்லாஹ், அவர்கள் நம்மை நெருங்கி விட்டார்கள், அவர்கள் குகைக்குள் நாம் இருப்பதை கண்டுகொண்டால் நம்மை கொலை செய்யாமல் விடமாட்டார்கள், எனக்கு பயமாக இருக்கிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவும் சொன்னார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் அவர்களே கவலைப்படாதீங்க, நம்மளோட அல்லாஹ் இருக்கிறான்,